5 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி ஜாக்டோ அமைப்பினர் சென்னை டிபிஐ வளாகத்தில் முற்றுகை போராட்டம் நடத்தி வருகின்றனர். இதுகுறித்து நமது செய்தியாளர் பிரசாத் அளித்த கூடுதல் தகவல்களை இனி பார்க்கலாம். தமிழ்நாடு ஆசிரியர் சங்கங்களின் கூட்டு நடவடிக்கை குழுவான ஜாக்டோ அமைப்பு 5 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தொடர்ந்து பல போராட்டங்களை நடத்தியது. இன்னைக்கு டிபிஐ வளாகத்தில் மிகப்பெரிய அளவில் ஒரு பேரணி நடத்திட்டு இருக்காங்க. டிபிஐ முற்றுகையிடக்கூடிய போராட்டத்தை நடத்திக்கிட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட கேட்கலாம் என்னென்ன கோரிக்கைகள். சார் வணக்கம் சார், என்னென்ன கோரிக்கைகளை முன்னிலைப்படுத்தி முற்றுகை போராட்டம் நடத்திட்டு இருக்கீங்க? எங்களுடைய தமிழ்நாடு ஆசிரியர் சங்கங்களின் கூட்டு நடவடிக்கை குழு ஜாக்டோ சார்பில் கடந்த ஒரு வருடமாக 18 ஆசிரியர் சங்கங்கள், தற்போது பணியில் இருக்கின்ற 18 ஆசிரியர் சங்கங்கள் ஒன்று கூடி இதில் முக்கிய பிரச்சனையான ஆசிரியர் வாழ்வாதார பிரச்சனையான மத்திய அரசுக்கு இணையாத மாநில அரசில் பணிபுரியும் இடைநிலை ஆசிரியர்களுக்கு ஊதியம் வழங்கப்பட வேண்டும், புதிய ஓய்வூதிய திட்டத்தை ரத்து செய்யப்பட வேண்டும், பழைய ஓய்வு திட்டம் நடைமுறைப்படுத்த வேண்டும், தமிழ் வழிக் கல்வி, சமச்சீர் கல்வி, அருகமை பள்ளிகள், பொது பள்ளிகள், குழந்தைநிலை பள்ளிகளை உறுதி செய்யும் வகையில் தமிழ்நாட்டிற்கு என்று தனி கல்விக் கொள்கையை வகுத்திட வேண்டும். 1997 முதல் பட்டதாரி ஆசிரியர்களை கொண்டு இடைநிலை ஆசிரியர் பணியமர்த்தப்பட்டவர்களை SC/ST ஆசிரியர்களை பணியேற்ற நாள் முதல் பட்டதாரி ஆசிரியர்களாக பணி வரமுறை செய்திட வேண்டும். சார் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா சட்டப்பேரவையில் சட்டப்பேரவை கூட்டத்தில் உங்களுக்கு எந்த விதமான அறிவிப்பும் வெளியிடப்படலை. இதற்கு தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஜாக்டோங்கிற அமைப்பு போராட்டத்தை ஒதுக்கி 3 கால காலத்துக்கு மாணவரோட நலன் கருதி போராட்டத்திலிருந்து நாங்கள் விடுபடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் தொடர்ந்து போராட்டத்தை முன்னெடுக்கிறீங்க. உங்களுடைய அடுத்த கட்ட மூவ் அப்படின்னு அப்படி ஜாக்டோன்றது அது ஓய்வு பெற்றோர் சங்கம், முதியோர் சங்கங்க. அதில் எல்லாம் 25 ஆண்டுகளுக்கு முன்பு ஓய்வு பெற்றவர்கள் தான் தலைவராக இருந்தாங்க. அன்றைக்கி தேர்தலை புறக்கணிப்பாங்க, அவங்களுக்கு தேர்தல் வேலையை தர மாட்டாங்க, அவங்களுக்கு போய் தேர்தலை புறக்கணிக்க முடியும். அதனால் அதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை. நீங்கள் தொடர்ந்து போராட்டம் பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களுடைய போராட்டம் எது வரை தொடரும்? எங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேறும் வரை போராட்டம் தொடரும். இதை ஏற்கனவே கடந்த 9ஆம் தேதி மாண்புமிகு நிதியமைச்சர் தலைமையிலான ஐவர் தூ எங்களை அழைத்து பேசினாங்க. சட்டசபையில் கூட்டத்தொடரில் உங்களுக்கு நல்ல செய்தி வரும் என்று நிதியமைச்சர் உறுதியளித்தார். இதுவரைக்கும் எதிர்பார்த்தோம், எந்த செய்தியும் வராததுனால எங்களுடைய ஜாக்டோ அமைப்பு பிரதிநிதிகளை மாண்புமிகு முதலமைச்சர் அழைத்து பேச வேண்டும். ஏனால் எங்களுடைய கோரிக்கையெல்லாம் முதலமைச்சர் கவனத்திற்கு சென்றதான் என்பதில் சந்தேகமாக இருக்கின்றது. அதனால் எங்களுடைய முக்கிய கோரிக்கை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ஜாக்டோ சங்க பிரதிநிதிகளை அழைத்து எங்களுடைய கோரிக்கைகளை நாங்கள் வலியுறுத்த வாய்ப்பை தரணும். தொடர்ந்து பார்த்தீங்கன்னா டிபிஐ முற்றுகையிட போராட்டத்தை ஜாக்டோ அமைப்பு நடத்திக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் பார்க்கக்கூடிய காட்சி 300க்கும் மேற்பட்டோர் ஆசிரியர்கள் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஆசிரியர்கள் முற்றுகையிடக்கூடிய போராட்டம் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. முதல்வர் தலையிட்டால் மட்டும்தான் இந்த போராட்டத்தை நாங்கள் விலக்கிக் கொள்வோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒளிப்பதிவாளர் சுரேஷுடன் பிரசாத், V7 தமிழ், சென்னை.